सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम। ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் என்னும் உபனிஷத்தை அனுபவிக்க உள்ளோம். இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் என்பது மிகவும் அற்புதமான ஒரு உபனிஷத். இது தசோபனிஷத்தில் வரவில்லை, ஆனால் சங்கர பகவத்பாதால் இதற்கு பாஷ்யம் எழுதியுள்ளார் அப்படின்னு நிறைய பேரும் சொல்றாங்க. இதுடைய சாந்தி மந்திரம் என்னவென்றால், ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். இந்த உலகம், இறைவன், நாம் ஜீவர்கள் மூவரும் பூரணத்துவத்தோடு நிறைந்தவர்கள். அந்த பூரணத்தில் இருந்து பூரணத்தை எடுத்தாலும் அதில் மீதமுள்ளது அனைத்தும் பூரணமே. அந்த பூரணம் என்றும் மாறுபாடு இல்லாமல் எப்பொழுதும் பூரணமாகவே பிரகாசித்து கொண்டிருக்கின்றது என்பதே இந்த சாந்தி மந்திரத்தின் பொருள். அடுத்து, இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் வருகின்ற ஒரு உபனிஷதம். நாம் 4 வேதங்களை பார்த்தோம். அதில் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்றும், யஜுர்வேதத்தில் கிருஷ்ண யஜுர்வேதம் என்றும் சுக்ல யஜுர்வேதம் என்றும் கண்டோம். இந்த ஸ்வேதாஸ்வேதர உபனிஷத்தானது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் வருகின்றது. இதை ஸ்வேதாஸ்வதரர் என்னும் மகர்ஷி தந்தருளியதாகவும் கூறுவார்கள். ஸ்வேதம் என்றால் வெண்ணிறம் என்று பொருள், ஒயிட். அஸ்வஹ என்றால் குதிரைகள். குதிரைகள் நம்முடைய இந்திரியத்திற்கு ஒரு உபலட்சணமாக அமைகின்றது. குதிரைகள் நம் இந்திரியங்களுக்கு ஒரு உபலட்சணமாக, உபலட்சணம்னா அதுக்கு இது சமானமாக இருப்பது. அப்பொழுது வெண்ணிற குதிரை போன்ற அல்லது நன்கு அந்தக்கரணங்களோடு கூடிய இந்திரியங்கள் பக்குவப்பட்ட நிலையில் உரைக்கக்கூடிய ஒரு உபனிஷதம் இந்த உபனிஷதம். அதற்கு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் என்று பெயர். இல்லையெனில் அந்த மகரிஷி, ஸ்வேதாஸ்வதரர் என்னும் மகரிஷி நன்கு வயது அடைந்து அவர் முகத்தில் மென்னிறம் நிறைந்த தாடி எல்லாம் வளர்ந்துருக்கலாம். இது அடியனுடைய கற்பனை. அதனால் அவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு குதிரை முகம் போலவும், இல்லை ஒரு அவர் ரிஷியே ஒரு வெண்ணிறம் தாடியோடு இருப்பதால் அவருக்கு அவர் தந்த உபனிஷத் என்பதால் ஸ்வேதாஸ்வதரர், இல்லை பேரே ஸ்வேதாஸ்வதரர்னு பேர் வைக்கிறாங்களே சில பேருக்கலாம், அப்ப ஸ்வேதாஸ்வதரர்னு வச்சிருக்கலாம் அப்படின்னு பொருள். இதுல எத்தனை ஸ்டூடெண்ட் மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா, நிறைய மாணவர்கள், ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய மாணவர்கள் இந்த ரிஷியிடம் கேட்கிறார்கள். அதற்கு அவர் பதில் தருகின்றார். இதில் மொத்தம் 6 அத்தியாயங்கள். ஓகேங்களா? அதுல மொத்த மந்திரங்கள் 113 மந்திரங்களை உள்ளடக்கியது இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். அதில் முதல் அத்தியாயத்தில் 16 மந்திரங்களும், 2வது அத்தியாயத்தில் 17 மந்திரங்களும், 3வது அத்தியாயத்தில் 21 மந்திரங்களும், 4வது அத்தியாயத்தில் 22 மந்திரங்களும், 5வது அத்தியாயத்தில் 14 மந்திரங்களும், 6வது அத்தியாயத்தில் 23 மந்திரங்களும் உடையது. முதல் அத்தியாயத்தில்
கருத்தாக உள்ளது என்னவென்றால், எப்படி நாம் ஒருநிலைப்பட்ட மனதோடு இறைவனை காண முடியும் என்பது. எப்படி நாம் இறைவனை ஒருநிலைப்பட்டு காண முடியும், அத்வைதத்தில் இருந்து இறைவனை அனுபூதி அடைய முடியுமா என்பதுதான் முதல் அத்தியாயம் 16 மந்திரங்களில் உள்ளடக்கி அதில் குறிப்பிடப்படுகின்றது. இரண்டாவது அத்தியாயத்தில் எப்படி நாம் தியானம் செய்ய வேண்டும், மன ஒருமைப்பாட்டையும் மன ஒற்றுமையும் மீன்ஸ் ஒருநிலைப்பட்ட நிலையையும் எப்படி அடைய முடியும், அதில் உள்ள தடங்கல்கள் என்ன, அதை நாம் எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்பதையும் தெளிவாக கூறக்கூடிய ஒரு அத்தியாயம். 17 மந்திரங்கள் இரண்டாவது அத்தியாயத்திற்கு. மூன்றாவது அத்தியாயத்தில் இறைவன் யார், அந்த ஈஸ்வரனுடைய சிருஷ்டி என்ன, அவருடைய இந்த உலகை எப்படி படைத்தார், அவருடைய இயல்பு என்ன என்பதை 23 மந்திரங்களை கொண்டு மூன்றாவது அத்தியாயத்தில் உணர்த்தப்படுகின்றது. நான்காவது அத்தியாயத்தில் 22 மந்திரங்களை கொண்டு ஒரு ஆழ்ந்த லாஜிக்கலா சொல்லுவாங்க, தர்க்கத்தையும் வைத்து அந்த இறைவனின் தன்மையை இயற்கையோடு ஒப்பிட்டு ஜீவனுக்கும் ஜகத்திற்கும் ஈஸ்வரனுக்கும் பேதமில்லை என்று காட்டித் தருகின்றது நான்காவது அத்தியாயம். ஐந்தாவது அத்தியாயத்தில் இந்த ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவோடு ஐக்கியம் அடைய முடியும், நாம் இந்த ஜீவாத்மாவாக இருக்கின்றோம், ஆனால் உண்மையில் நாம் பரமாத்மாவின் அங்கமே என்று தெளிவாக உணர்த்தக்கூடிய மந்திரம் ஐந்தாவது அத்தியாயத்தில் வரும் 14 மந்திரங்கள். ஆறாவது அத்தியாயத்தில் உண்மையான முக்தி நிலை என்றால் என்ன, அதை நாம் அடைவது எப்படி, நாம் இறைவனிடம் எப்படி ஒரு நிலைப்பட்டு நாம் அதை அடைய முடியும் என்பதை தெள்ளத் தெளிவாக 23 மந்திரங்களை கொண்டு ஆறாவது அத்தியாயத்தில் உணர்த்துகின்றார்கள். இந்த என்டையர் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் முழுமையும் நாம் கண்டோம் என்றால் அதில் தத்பதம், துவம்பதம், அசிபதம் மூன்றையுமே எடுத்து காட்டுகின்றது. இந்த மூன்றிலும் நாம் எப்படி இறைவனை ஒருமித்து அடைய முடியும் என்பதை தெள்ளத் தெளிவாக காட்டக்கூடிய ஒரு உபனிஷதம் தான் இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். நான் முதலில் கூறியது போலவே நாம் ஒவ்வொன்றாக முதல் அத்தியாயத்தில் நாம் எதை காண வேண்டும் என்றால் இந்த ஒருமித்த நிலை என்றால் என்ன, அதை நாம் எப்படி உணர்வது. இரண்டாவதாக நாம் தியானம் செய்யும் பொழுது இறைவனை நாம் எப்படி ஒரு நிலையில் அடைய முடியும் என்பதையும் தெளிவாக காட்டுகின்றது. மூன்றாவதாக தத்பதம். ஓகேங்களா, இந்த தத்பதத்தில் இறைவனை நாம் எப்படி அடைவிப்பது, அடையக்கூடிய வழி என்ன, மார்க்கம் என்ன என்பதையும், நான்காவது அத்தியாயத்தில் இறைவனை ஒரு அனாலிசிஸா லாஜிக்கலா எப்படி அடைய முடியும் என்பதை காட்டி அமைக்கின்றது. ஐந்தாவது அத்தியாயத்தில் இறைவனின் தன்மை, ஆக்சுவலி இதுதான் ஒரு பெரிய விஷயம், குணமே இல்லாதவனை நாம் குணம் கொண்டு அழைக்க இந்த உபனிஷத் முயல்கின்றது. ஆறாவது அத்தியாயத்தில் மோட்சம் என்றால் என்ன, அதன் நிலை என்ன, அதை எப்படி நாம் அடைய முடியும் என்பதை காட்டுகின்றது. ஓகேங்களா, இப்ப நான் முன்னையே சொன்னேன், கிருஷ்ண யஜுர்வேதத்தில் வரக்கூடிய ஸ்வேதாஸ்வதரர் என்னும் ரிஷி கொடுத்த ஒரு பாஷ்யம், ஒரு உபநிடதம். இந்த உபநிடதம் இதற்கு சங்கரர் பாஷ்யம் எழுதவில்லை என்று சில தரப்பினரும், சிலர் இல்லை இதற்கு சங்கரர் தான் பாஷ்யம் எழுதியிருக்கிறார் என்றும் கூறுகின்றார்கள்.
ஆனா அந்த ஸ்டைல் ஆஃப் பாஷ்யம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் which has written 10 commentaries எழுதியிருக்காரு பாருங்க. அந்த ஸ்டைல் மாதிரி இது இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல அவர் புராணங்களை எல்லாம் கோட் பண்றார். அப்ப அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்றாங்க. ஆனா ஏதோ அந்த சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த பரம்பரையில் வந்த சங்கர பரம்பரையில் வந்த ஒரு சங்கராச்சாரியார் கொடுத்த உபநிடதம் இது என்றும் சில பேர் கூறுவார்கள். அடுத்து இந்த உபனிஷத்தில் நிறைய இடத்துல சங்கர பகவத் பாதாளம் கோட் பண்ணியிருக்கார். பிரம்மசூத்திரத்திலும் இந்த உபனிஷதம் பிற உபனிஷத்துக்களை எடுத்தும் கையாண்டு உள்ளது. எப்படின்னா மாண்டூக்கிய உபனிஷத், கட்டோபனிஷத், ருத்ரம், மகாநாராயணிய உபனிஷத், புருஷ சுக்தம் போன்ற உபனிஷத்துக்களில் வரக்கூடியவை எல்லாம் இங்கேயும் பிரதிபலிக்கின்றது. 23 மந்திரங்களை கொண்டு 113 ஓகேங்களா 6 சாப்டர்ஸா இந்த ஸ்லோகத்தை எடுத்திருக்காங்க. நான் முதலியே சொன்ன முதல் டாபிக் ஈஸ்வர ஸ்வரூபம் என்று. அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தையே அவர்கள் எப்படி காணுகின்றார்கள் என்றால் சகுணஸ்வரூபமாகவும் நிர்குணஸ்வரூபமாகவும். சகுணஸ்வரூபம் என்றால் ஈஸ்வரனை ஒரு 2 கைகளோடு கூடிய சங்கு சக்கர கதாபாணியாக அவருடைய அந்த நிலைமையை விஸ்வரூப ஈஸ்வர வர்ணனமாகவும், அதே நிலைமையில் நிர்குணஸ்வரூபத்தில் உள்ள போது ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாக்களுக்கும் உள்ள சாமீபியத்தையும் காட்டுவதாக இந்த உபனிஷதம் எடுத்து கையாளப்படுகின்றது. அடுத்து ஞானம் என்றால் என்ன என்பதை 24 மந்திரங்களில் இது உபதேசிக்கின்றது. ஞானத்தின் சாதனம் என்ன என்பதை ஜீவன் முக்தியாகவும் விதேக முக்தியாகவும், ஜீவன் முக்தி என்றால் நாம் வாழும் காலத்திலேயே எப்படி இறைவனை முக்தி அடைய முடியும் என்பதையும், விதேக முக்தி விதேகம் இந்த தேகத்தை விட்டொழித்து பூமண்டலத்தை விட்டு பரலோகத்திற்கு செல்லும் போது, வைகுண்டமோ கைலாசமோ செல்லும் போது அங்கே நாம் முக்தியை எப்படி அடைகின்றோம். இது இந்த லோகத்துல இருக்கிற வாழும்போதே முக்தி அடைவது, இது மரணத்திற்கு பின்னால் முக்தி அடைவது. ஓகேங்களா, ஜீவன் முக்தி விதேக முக்தி என்று 2 விதமான ஞானத்தின் முக்தி நிலையை தருகின்றது. இதில் நான் இதெல்லாம் முன்னே சொல்லிட்டேன், அதான் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதன் முதல் ஸ்லோகம் ஹரிஹி ஓம் பிரம்மவாதினோ வதந்தி கிம் காரணம் பிரம்ம குதஸ்ம ஜாதோ ஜீவாகமகேன ச க்வச சம்ப்ர அதிஷ்டாத கேன சுகேதரேஷு வர்த்தாமகே பிரம்ம விதோ வியவஸ்தாம் என்று தொடங்குகின்றது. இதில் முதலில் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதையும், அதில் காலம், ஸ்வபாவம், நித்திய, அதே போல யதாச்சாரியம், பஞ்சபூதங்கள், ஜீவாத்மா என்பதையெல்லாம், ஜீவாத்மா எப்படி பிறப்பெடுக்கின்றது என்பதை கொஞ்சம் வேற்றுமையாக காட்டுகின்றது. தைத்திரிய உபனிஷத்தில் பஞ்சபூத சிருஷ்டியை நாம் கண்டோம். ஏ தஸ்மாத் ஆகாஷ சம்பூதः ஆகாஷாத் வாயுः வாயுரக்னிः அக்னிராபக அப்ச பிருத்திவி பிருத்திவ்யாம் ஓஷதேக ஓஷதீப்யோ அன்னம் என்று ஜீவாத்மா எப்படி பிறக்கின்றது என்பதை நாம் அங்கே கண்டோம். இங்கே இந்த உபனிஷத்தில் அதை கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் மாற்றி அதன் கூடு பலவிதமான இது ஒவ்வொரு சிருஷ்டியிலையும் வித்தியாசப்படும். ஒவ்வொரு ரிஷிக்கும் இன்னொரு ரிஷிக்கும் கூட வித்தியாசப்படும். அப்ப இது எப்படி எடுக்கிறதுனா, காலம் ஸ்வபாவோ நியத எதிர்ச்சா பூதானி யோனி புருஷ இதி சிந்தியா சம்யோக ஏஷாம் என்று அது இந்த ஜீவாத்மா சிருஷ்டிக்கு முதலில் காலம் ஸ்வபாவம் நியதம் என்றெல்லாம் தொடங்குகின்றது. அடுத்து இந்த உலகில் நாம் எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்பதை விஸ்தாரமா சொல்ற ஒரு உபனிஷத் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத். அதில்
3 குணங்களை கூடிய இந்த மாயையின் சிருஷ்டியில் நாம் எப்படி அதை கடந்து நிற்க முடியும் என்பதை அற்புதமான ஒரு ஸ்லோகத்துல காட்டி தருகின்றது. சர்வே சர்வா ஜீவே சர்வ சம்ஷ்தே என்று தொடங்கும் இந்த ஸ்லோகத்துல நாம் எப்படி ஜீவாத்மாக்களாக பிறக்கின்றோம், ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாயில் மாட்டிக்கொண்டு தவிக்கின்றோம் என்பதையும் கீதையில் கண்ணன் கூறியதை அப்படியே எடுத்து காட்டுகின்றது. 9வது மந்திரத்தில் நாம் பிறப்பில்லாதவர்களாக இருந்தாலும் எப்படி மாயையின் வசத்தினால் பிறப்பெடுக்கின்றோம் என்பதையும் ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாக்கும் உள்ள வித்தியாசத்தை அப்படியே காட்டி தருகின்றது. ஜீவாத்மா என்பது ஒரு அஞ்ஞானியாகவும் சக்தி ஹீனனாகவும் எந்த விதத்திலும் நாம் ஒருவரை ஒருவர் ஒரு ஐடென்டிஃபிகேஷனோட தான் எப்பவுமே பாடி கான்சியஸ்னோடு இருக்கிறோம், தேகாபிமான சம்பந்தியாக இருக்கின்றோம். ஆனால் இறைவனோ எல்லாம் அறிபவனாகவும் எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருப்பவனாகவும் எல்லா விதமான தேக சம்பந்தங்களையும் கடந்தும் இருக்கின்றான் என்பதை தெள்ள தெளிவாக காட்டுகின்றது 9வது மந்திரம். அடுத்து இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் யோக சாஸ்திரத்தை பற்றியும் இந்த யோக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அதே இந்த அறியாமையை அது இங்கேயும் 5 விதமான நிலைகளில் நமக்கு அறியாமை வருவதற்கு காரணம் என்று காட்டுகின்றது. யோக சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அதே போல இங்கேயும் இருக்கு. அவித்யா அஸ்மிதா அவித்யா ராகக அபினிவேஷக அகங்காரக துவேஷக என்று. அவித்யா என்றால் அறியாமை, நாம் தெரிந்தும் நம்முள் இருக்கக்கூடிய ஆத்மாவை தெரியாமல் இருக்கின்றோம். அதற்கு காரணம் என்னவென்றால் ராகம். ராகம்னா தமிழ் ராகம் இல்ல, காம்பூதியா கல்யாணியான்னு கேட்காதேல். ராகம் என்றால் குணங்களால் நாம் அழிக்கப்பட்டிருக்கின்றோம். ராகத்வேஷம் பற்று விருப்பு வெறுப்பு என்னும் துவைதத்தில் உள்ளோம். அடுத்து அபினிவேஷக. அபினிவேஷக என்றால் பயம். எதை பார்த்தாலும் இவ்வுலகில் உள்ள பிரபஞ்சத்திலும் ஈஸ்வரத்திலும் நம் ஸ்வரூபத்திலும் நமக்கு பயம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் இந்த சரீரம் அழிந்து போய்விடும், இந்த உற்றார் உறவினர்கள் எல்லாம் அழிந்து போய்விடுவார்கள், இந்த உலகில் நாம் நித்திய நிரந்தர சாஸ்வதமாக இருக்க போவதில்லை என்ற அறியாமையினால் இந்த அபினிவேஷம் வருகின்றது. அதற்கு காரணம் நம்முள் இருக்கக்கூடிய அகங்காரம். நாம் எதை செய்தாலும் நான் செய்கின்றேன் என்ற அகங்காரம் வருகின்றது. அது மட்டும் இல்ல, ராகம்னு இருந்தா துவேஷம்னு இருக்கும். அப்ப எல்லா இடத்திலும் ஒரு வெறுப்பு. வெறுப்புனா இது வைராகியத்துடைய வெறுப்பு இல்ல, இது பிடிக்கும் அது பிடிக்காது என்று நமக்குள் துவேஷம் வருகின்றது. இதையெல்லாம் ஒருவர் கடந்து செல்லும் பொழுது ஜாகிரத அவஸ்தையிலும் ஸ்வப்ன அவஸ்தையிலும் துரிய அவஸ்தையிலும், அதாவது நாம் இங்கே 3 அவஸ்தைகளை காண்கின்றோம். மாண்டோக்கிய உபனிஷத்தில் காணும்போது ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி என்று கூறினார்கள். ஆனால் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்திலோ ஜாகிரத அவஸ்தை ஸ்வப்ன அவஸ்தை துரிய அவஸ்தை என்று கடந்து 3 அவஸ்தைகளையும் கடந்து நாம் செல்லும் பொழுது நாம் சாட்சிபூதமாக இருக்கின்றோம் என்பதை காட்டுகின்றது. அடுத்து இந்த உபனிஷத்துல பாத்தீங்கன்னா ஓம்கார உபாசனையை 13 மற்றும் 14வது மந்திரங்களில் சொல்லித் தருகின்றது. அது ரொம்பவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்லோகம். அதே போல இந்த சமாதி அவஸ்தை என்றால் என்ன என்பதையும் அதை ஒரு கம்பேரிசனோடு சொல்றாங்க. ஒரு பால் அதில் தயிரை இடும் பொழுது எப்படி நமக்கு அது தயிராக மாறுகின்றதோ, விறகில் எப்படி தீ உள்ளதோ, கிணற்றில் எப்படி தண்ணீர் சுருகின்றதோ, அதே போல இந்த உடம்பில் ஆத்மாவும் நம்முள்ளேயே இருக்கின்றது என்பதை ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. அடுத்து 4வது டாபிக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே 4 டாபிக்கா இதை எடுத்துக்கிறாங்க. அதிகாரி, விஷய, பல, போக்ய, போகாயத்தன சம்பந்தம்.
ஓகேங்களா? அப்படி எடுத்துக்கிறாங்க. 2வது சாப்டர்ல பார்த்தீங்கன்னா மகா வாக்கிய விசாரம். அதில் இந்த உலகில் தெரியக்கூடிய பிரபஞ்சம், இந்த உலகில் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தையும் இரண்டாக எடுத்துக்கொண்டு அதில் தியானத்தை உபாசிக்கின்றார்கள். தியானம் நாம் எப்படி பழக வேண்டும் என்பதை விஸ்தாரமாக சொல்லித் தருகின்றது. அதே போல 3வது அத்தியாயத்தில் ஆத்ம சக்தியும் அகங்கார தியாகத்தையும் நாம் எங்கே எல்லா இடத்திலும் எப்படி பகவானை தியானிப்பது என்பதையும் கற்றுத்தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு உபனிஷத். 4வது அத்தியாயத்துல நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். நாம் அனைவரும் எப்பொழுதும் அத்வைத நிலையில் தான் உள்ளோம் என்பதை பியூட்டிஃபுல்லா ஒரு இடத்துல சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்ப கண்ணால ஒரு இடம் பார்க்கிறோம். இந்த கண்ணுன்றது ஒரு லைட் மாதிரி, ஓகேங்களா? ஒரு சக்தி. அந்த சக்தியினால நமக்கு ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோ, வயலட்னு 7 விதமான கலர்கள் எல்லாம் தெரிகின்றது. நீங்களே பாருங்க, இந்த உலகத்துல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும். ஆனா உண்மையிலே பேக் சைட்ல இருக்கிறது என்ன? அந்த கண்ணுக்கு ஒளிவட்டத்திற்கு நமக்கு வெளியே காணக்கூடியது தான் பிரபஞ்சம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடியது ஒரே சக்தி. அந்த சக்தி சிற்சக்தியாக இருக்கக்கூடியது நம் கண்ணில் பிரதிபலிக்கும் போது அது எப்படி நமக்கு வர்ணங்களை காட்டி, இத்தனை வண்ணங்களை காட்டி இப்பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றதோ, அதே போல ஈஸ்வரனானவன் நமக்கு இந்த சிருஷ்டியில் அனைத்து விதமாகவும் பரிமளித்து கொண்டிருக்கின்றான். இருப்பது ஒன்றே, அதுவே நமக்கு பலவாக தெரிகின்றது. ஆழ்வார் சொன்னார்ல, ஒன்றே எண்ணில் ஒன்றேயான், பலவே எண்ணில் பலவே யான்ற அந்த வார்த்தைக்கு இந்த உபனிஷத்துடைய இந்த வார்த்தை தான் அடிக்கோள். ஏகோ வர்ணக பகுதா சக்தி யோகாது வர்ணேன அநேகதா நிகிதா தோ ததாதி. எப்படி இதுக்கு பகவான் இருக்கிறாருன்னு அதை காமிக்கிறதுக்கு தான் இன்னைக்கும் வானவில் எல்லாம் இருக்கின்றது. இந்த ரெயின்போல போய் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு சூரியனுடைய கிரணங்கள் படும்போது 7 விதமான வர்ணங்கள் எப்படி உருவாகின்றதோ, அதே போல இருக்கும் ஒரு சக்தியை கொண்டு, நம் சித் சக்தி ஆத்ம சக்தியை கொண்டு நாம் கண்ணாலும் காதாலும் மூக்காலும் இந்திரியங்களை கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் நாம் பரிமளித்து கொண்டிருக்கின்றோம் என்று அற்புதமான ஒரு வர்ணனையை கொடுத்து இந்த ஸ்லோகம் அமைகின்றது. அடுத்து மாயாது பிரகிருதிம் வித்திம் மாயினம் து மகேஸ்வரம் என்னும் இது எப்ப பார்த்தாலும் சங்கர பகவத் பாதால் இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணியிருப்பார். அப்ப மாயை என்றால் என்ன என்பதையும் அதன் இயல்புகளையும் இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றார்கள். அது வரைக்கும் 4வது அத்தியாயம். அடுத்து 5வது அத்தியாயத்தில் இந்த உலகத்தில் உள்ள ஜீவன்கள் எப்படி சிருஷ்டிக்கப்படுகின்றார்கள் என்பதையும், அதில் 84 லட்சம் ஸ்பீஷீஸ் இன்னைக்கு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. ஆனா வேதாந்தம் அதை 4 ரீதியாக பிரிக்கின்றது. உத்பிஜ, ஸ்வேதஜ, அண்டஜ, ஜராயுஜ என்று. உத்பிஜம் என்றால் பூமியை பிளந்து கொண்டு வருவது, ஓகேங்களா? சீடு, பிளான்ட், ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உத்பிஜ, பூமியை பிளந்து கொண்டு வருவது. ஸ்வேதஜ என்றால் மாய்ஸ்சர்ல இருந்து வர்றது, அதாவது நம்மளுடைய ஸ்வெட்டிங்ல இருந்து வரக்கூடிய ஒரு விதமான பாக்டீரியாஸ், வைரஸ். அதே போல நாம் தலையில பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர்னால பெயின், கொசு இதெல்லாம் மாய்ஸ்சர்னால வர்றது. அதே போல அண்டஜ என்பார்கள். அண்டஜ என்றால் எக், ஒரு ஓட்டை உடைத்து கொண்டு வருவது. நமக்கு தெரிஞ்ச அத்தனை ரெப்டைல்ஸும் பறவைகள் அனைத்தும் பூமியை அந்த இதுல இருந்து என்ன சொல்வீங்க, அண்டம்னா எக்குல இருந்து ஒரு முட்டையை உடைத்து கொண்டு வெளியே வருவது. ஜராயுஜ என்றால் ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருந்து வருவது. எப்படின்னா ஒரு மனிதர்கள் எப்படி குழந்தை அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கின்றார்களோ, அதே போல ஒரு குரங்கு எப்படி ஒரு குரங்கு தன் தாய் கர்ப்பத்திலிருந்து வருகின்றதோ அதெல்லாம். அப்ப இந்த சிருஷ்டி பிரபஞ்சம் ஒரு பக்கம், அதே போல ஜீவனுடைய சிருஷ்டியை ஒரு இடத்தில் காண்பித்தார். அடுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடம். இந்த ஆத்மா புருஷனானவன் எப்படி நமக்கு வாசனையை தருகின்றார். வாசனைனா தமிழ் வாசனை இல்லை, சம்ஸ்கிருதத்துல வாசனா என்றால்
நம்மை எப்படி பிரபஞ்சிக்கின்றார் என்பதை அழகா சொல்லி கொடுக்கிறது இந்த இடம். இதுல பாத்தீங்கன்னா நம் சரீரம், அதில் மனது, இந்திரியம், இது மூன்றும் சேரும் போது அது பரமாத்மாவாக மாறுகின்றது. அது பிரபஞ்சம் வியாகிருதி அவ்யாகிருத உபதேசம் என்பார்கள். இதை பர்சீவர், பர்சீவர்னா அதை பார்ப்பவர் என்று பொருள். இந்த உடம்பை கொண்டு நாம் அனுபவிக்கின்றோம், மனத்தை கொண்டு உணர்கின்றோம், அதே போல புத்தியை கொண்டு நாம் திங்க் பண்றோம். ஓகேங்களா? அப்படியும் எதை இந்த உலகில் உள்ள பொருட்கள் போக்கிய வஸ்து என்று பெயர், இதற்கு போக்தா என்று பெயர். இந்த போக்கியத்தையும் போக்தாவையும் கடந்திருப்பவர் இறைவன் என்பதை அற்புதமா இந்த சார்ட்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்து இறைவனை நாம் அடைய முடியும், எப்படி அடைய முடியும் என்பதை மூன்று மார்க்கத்தில் இந்த உபநிஷதம் எடுத்து காட்டுகின்றது. 1 கர்மயோகம், 2 பக்தி மார்க்கம், 3 ஞான யோகம். கர்மம், நாம் செய்யும் அனைத்து செயல்களையும் பகவானிடம் அர்ப்பிப்பதன் மூலம், கர்மத்தின் மூலம், அந்த வேலையின் மூலமாகவே நாம் சித்த சுத்தி அடைந்து அந்த வேலையின் மூலமாகவே பகவானுக்கு பகவத் கைங்கரியம் செய்து நாம் பகவானிடம் எப்பொழுதும் இருக்க முடியும், சாமீபியம் என்று கூறுவார்கள். அடுத்து பக்தி யோகம். பக்தி யோகத்தில் உபாசனை மார்க்கமாகவும் இறைவனை அடைய முடியும். அதாவது நானும் பகவானுக்கு உபாசனை செய்கின்றேன். உபாசனை என்றால் சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம். இறைவனை ஒரு சகுண சாட்சா்காரமாக வைத்துக்கொண்டு அவனை கொண்டு நாம் அவனிடம் பரம பிரேம ஸ்வரூபத்தோடு பக்தி செலுத்தும் பொழுது வரக்கூடியவை இந்த பக்தி மார்க்கம். ஞான மார்க்கம் என்பது நான் இறைவனிலிருந்து வேற்றுப்பட்டவன் அல்ல, நானும் இறைவனும் ஒன்றே, அவனுடைய உடம்பு இது, இதில் நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்ற எண்ணத்தோடு நம் உடம்பையே பகவானுக்கு தியாகம்னு சொல்லக்கூடாது, அந்த இடத்த நாம் அவனிடம் இரண்டற்று இருப்பதற்கு ஞான யோகம் என்று பெயர். ஓகேங்களா? இப்ப இந்த மார்க்கத்தை எல்லாம் யார் யார் ஃபாலோ பண்றாங்களோ, அதாவது கர்மத்தையும் பக்தியையும் அடைய முயற்சிக்கின்றவர்கள் உத்தராயணம் தட்சிணாயணம் என்று 2 வழியில் இறைவனை சென்று அந்த முக்தியை அடைகின்றார்கள். ஆனால் யார் ஞான யோகத்தில் விசாரம் செய்து நானே இறைவன் என்று அடைகின்றார்களோ அவர்கள் எப்பொழுதும் அறியாமையிலிருந்து விடுபட்டவர்களாக ஆத்ம சாட்சா்காரம் அடைகின்றார்கள். அப்படி அடைபவர்களுக்கு ஜீவன் முக்தர்கள் என்று பெயர் இங்கே தரப்படுகின்றது. அந்த அகங்கார கர்த்திருவ போக்திருத்துவ தியாகத்தை கொண்டே அவன் ஜீவன் முக்தனாக மாறி எப்பொழுதும் அவன் இறைவனோடே இறை அனுபூதியிலேயே இருக்கின்றான் என்பதை காட்டுவதாக இந்த 5வது சாப்டர் நிறைவுக்கு வருகின்றது. அடுத்து 6வது அத்தியாயம். இந்த 6வது அத்தியாயத்துல பிரகிருதி என்றால் என்ன, உலகில் நாம் காணக்கூடிய இந்த வஸ்துக்கள் என்ன, அதன் போகாயத்தனம் என்ன, அதாவது இந்த பிரகிருதி மண்டலம் எப்படி நம்மை சூழ்ந்துள்ளது, ஒரு சோலாரிலிருந்து எல்லா கிரகங்களும் எப்படி சூழ்ந்துள்ளதோ அதே போல நம் உலகில் இந்த பிரகிருதி வசம் எப்படி இந்த சைத்தன்யம் பரவி இருக்கின்றது என்பதை காட்டும் ஒரு உபநிஷதமாக 6வது அத்தியாயம் வருகின்றது. இதில் தூக்க நிலைவு என்றால் என்ன, விழிப்பு நிலை என்றால் என்ன, அப்பொழுது இந்த உலகில் நாம் காணும் பிரபஞ்சம் உண்மை இல்லை, எப்படி என்றால் ஒரு கயற்றில் நாம் எப்படி பாம்பை காணுகின்றோமோ அதே போலதான் நாம் இங்கேயும் இந்த உலகை நாம் காணுகின்றோம் என்பதை அற்புதமா ஒரு மந்திரத்தை சொல்லி அது இந்த ஸ்லோகம் கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்து இந்த ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல முக்கியமான சில இடங்கள் பார்க்கலாம். இந்த பஞ்சபூத சிருஷ்டிக்கு மாறுதலாக சூரிய சந்திர நட்சத்திரங்கள், வித்யுத் மின்னல் நெருப்புகளிலும் பகவான் எப்படி இருக்கின்றான் என்பதை பஞ்சபூத சிருஷ்டியிலிருந்து விடுபட்டு இது பஞ்ச தத்துவங்களை கொண்டு செயல்படுத்தி காட்டுகின்றது. அடுத்து இந்த உபனிஷத்தின் ஒரு சுவாராம்சம் என்றால்
சில மந்திரங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். மொத்தம் 6 சாப்டர் தான் சொன்னேன் நான். ஸோ அந்த ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத்துடைய ஒரு அழகு என்னன்னா, இந்த உபனிஷத்துமே நிறைய சிஷ்யர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை சொல்லுது. இந்த உலகில் நாம் அடைவதற்கும் பெறுவதற்கும் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் ஆல்ரெடி நம்மிடமே வைத்து கொண்டிருப்பவர்கள். நீ முன்பே அனைத்தையும் பெற்றுவிட்டாய் என்று அந்த ரிஷி அந்த சீடர்களை பார்த்து ஒரு பிரகடனம் செய்கின்றார். ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்திராக ஆயே தாமானி திவ்யானி சக்ஷு வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே என்று அனைத்து ரிஷிகளையும் சிஷ்யர்களையும் பார்த்து இந்த ரிஷியானவர் கூப்பிடுகின்றார். மரணமில்லா வாழ்வின் பங்குதாரர்களே, பேரின்பத்தை அள்ளி பருகுங்கள், வாரீர் வாரீர் என்று நம் அனைவரையும் கூப்பிடக்கூடிய ஒரு உத்தமமான உபநிடதம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷதம். இதை நாம் பின்வரும் காலங்களில் பகவானுடைய அனுகிரகத்தோடு விலாவரியாக காண்போம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.